சென்னை பாரிஸ் ஹைகோர்ட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு போராட்டம் முடிச்சுட்டு வந்திருக்காரு. அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஸ்கூட்டில வந்து கிராஸ் பண்ணும்போது அந்த ஸ்பீட் பிரேக் கிட்ட வந்துட்டு திருமாவளவன் வந்து அந்த கார் வந்து அந்த ஸ்கூட்டி பின்னால் லைட்டா டச் ஆகி ஒரு வாக்குவாதம் வந்து ஏற்பட்டிருக்குங்க. அவர் வந்து கொஸ்டின் வந்து டிரைவரை பார்த்து எழுப்புறாரு. உடனே அங்க வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் அண்ணா அவர்களோட தொண்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூட்டில வந்தார்ல வழக்கறிஞர், அவரை வந்துட்டு சரமாரியா வந்து தாக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து கேள்வி கேட்டதுனால. இடிச்சது திருமாவளவன் அவர்களோட காரு, ஆனா அடி வாங்கினது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூட்டில இருக்கவர். அந்த இடத்துல அவருக்கு கேள்வி கேட்கிறாரு. உடனே திருமாவளவன் என்ன பண்றணும், விண்டோ தந்து சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறணும். இல்ல ஒரு தலைவனா என்ன பண்றணும், அடிக்கிறாங்களா, அடிக்கும் போது கீழே இறங்கி அதெல்லாம் அடிக்காதீங்கப்பா, ஏன்பா இப்படி பண்றீங்க, அம்மா மேலேயும் தப்பு இருக்கு அவர் மேலேயும் தப்பு இருக்கு, சரி போங்க அப்படின்னு இருக்கணும். ஆனா அண்ணா காருக்குள்ளே உட்காந்துட்டு அவனுங்களை அடிக்கிறத வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. கேவலமான விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒருத்தன் வந்துட்டு அவரோட ஸ்கூட்டியை வந்து கையில வாங்கி ரோட்ல வந்து தரன்னு தள்ளி விடுவான். உங்க தொண்டர்கள் ஒருத்தனை சரமாரியா அடிக்கும் போது ஒரு தலைவனா உங்களால தடுக்க முடியாம கார்ல உட்காந்துட்டு அதை வேடிக்கை பார்க்குற உங்களுக்கு எதுக்கு சார் இந்த தலைவன் பொறுப்பு? அந்த இடத்துல வீடியோல கிளியரா வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. நீங்க வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு வீடியோ வந்துட்டு போடுறீங்க. நீங்க என்னதான் வந்து கிளாரிபிகேஷன் கொடுத்தாலுமே ஒரு தலைவனா நீங்க அந்த ஸ்பாட்ல இறங்கி ஒரு கேள்வியோ இல்ல வந்துட்டு போங்கன்னு கலைச்சு விட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்துல நடந்திருக்கிறதே வேற. ஆனா நீங்க வந்துட்டு அவனுங்க அடிக்கிட்டோம், நம்ம வேடிக்கை பார்ப்போம், கார் ஊர்ல என்னையா நீ வந்துட்டு கை நீட்டி வந்து பேசுற அப்படின்ற மாதிரி தான் உங்களோட தோரணம் வந்து அப்படிதான் இருந்தது. எனக்கு அப்படிதான் வந்து ஃபீல் ஆச்சு. ஒருத்தன் உயிருக்கு போற அளவுக்கு அவனை அடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு போய் வீடியோ போட்டு என்ன பிரயோஜனம்? இவருக்கு வந்து இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி நாகையிலும் சரி சில இடத்துலயும் சரி அண்ணனோட தொண்டர்கள் வந்து போராட்டம் வந்து பண்ணிட்டு இருக்கானுங்க. என்ன மேட்ச் என்ன கேம்னே தெரியாம இவருக்காக வந்துட்டு போராட்டம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. லாயருக்கே இந்த நிலைமைனா அப்ப பொதுமக்கள் யாருன்னா வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்துல மாட்டிந்தா இவனுங்க என்ன பண்ணிருப்பானுங்க?